தமிழ் சொந்தங்களே, ஆனா சிவாய நம்ம ஓம் நமச்சிவாயம். ஆனா இப்ப சிவபெருமான் வந்து உலகத்திலே தலை சிறந்த கடவுளும், நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கான இறைவனும், மறுபிறவி இல்லாம நம்ம வாழ்க்கையை நல்லபடியா நடத்துறதுக்கான தெய்வம்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல மக்கள் வந்து பணம் பின்னணியும் புகழ் பின்னணியும் இன்னும் பல்வேறு மாய பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப உங்களை பார்த்தோம், நீங்க வந்து பேசுறப்ப ஏர்போர்ட்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க. ஆனா எந்த வித ஒரு பணிவோட மட்டுமே சிவபெருமான கும்புறீங்களே, அது எப்படி இந்த உலகத்துல சாத்தியம் இருக்கு? ஏன்னா ஊர்ல ஒரு தலைவரா இருந்தா கூட நான் கார் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தா இதோட வாழ்றாங்க. ஆனா நீங்க ஏர்போர்ட்ல வேலை செய்யறீங்கிறப்ப நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, நல்ல அனுபவம் இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில. ஆனா நீங்க சிவபெருமானை தேடி வந்ததுக்கான நோக்கம் என்ன? அதை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம ஓகே சார். நான் முதல்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி. மாசம் செகண்ட் சைட் வருவாங்க டிவியில். ஸோ அப்போ ஆரம்பிச்சது நான் கிரிவலில் முடிச்சுட்டு வரும்போது கடைசியில் தான் முடியல நல்ல நடக்க. இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நான் சொன்ன வார்த்தை என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் நான் வர ஆரம்பிச்சேன். நம்ம நினைச்சா இங்கே வர முடியாது, சிவம் நினைச்சா மட்டும்தான் நினைச்சு தான் வர முடியும். அண்ணாமலையார் மேல இப்ப நம்பிக்கைங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த காலத்து சிவபெருமான கும்பிடணும்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது எந்த இடத்துல சொல்றேன். நம்ம பட்ட போறதே வந்து நம்ம நினைச்சலாம் முடியாது, அவர் நினைச்சா மட்டும் தான் விபதியை பூச முடியும். சில பேர் இங்க நகை நட்டுலாம் ஒன்று பாக்குறாங்கல்ல, அவர்லாம் பார்க்க மாட்டாரு. எவ்வளவு ருத்ராட்சமோ நெத்தில பட்டையும் இருக்குதோ அப்பதான் சிவன் பார்ப்பாரு. சனிக்கிழமை நான் வரதுக்கு காரணம் என்னன்னா, சனிக்கிழமை வந்து இந்த சிவனுக்கு நல்ல உகந்த நாள். அதனால சனிக்கிழமை நான் கிளம்பி வந்துடுவேன். ரொம்ப நன்றிண்ணா. அதாவது ஏர்போர்ட்ல லாஜிஸ்டிக்ஸ்ல மேனேஜரா இருக்கேன். எனக்கு பில்லு ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்ல இருக்கீங்க, மேனேஜரா இருக்கேன். பில்ல பொறுத்து கம்மியா இருந்ததுன்னா சீக்கிரம் வந்துடுவேன். ஐயா பார்த்துட்டு தான் கிரிவலம் போவேன். இல்லைன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே கிளம்பி வருவேன். 10 மணி தான் இங்க வருவேன். வந்துட்டு கிரிவலம் மட்டும் பார்த்துட்டு போவேன். கண்டிப்பா. அதான் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். இந்த உலகத்திலேயே சிவபெருமான் வந்து மிக உயர்ந்த கடவுளுங்கிறதோட எல்லா கர்ம வினையும் தீக்கிற கடவுள். ஆனா இது தெரியாம பல மக்கள் வந்து தங்க வாழ்க்கையில பணத்தை தேடியும் பொருளை தேடியும் மாய பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணன் வந்து ஒரு உயர் பதவியில இருந்தாலும் அண்ணாமலையார் தான் தன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்ச உடனே சனிக்கிழமை வரங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மக்களும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பணிவா நடந்துக்கணும், இறைவன் மேல எவ்வளவு அன்பா இருக்கணும், மக்கள்கிட்ட எவ்வளவு கருணையா இருக்குங்கிறது இந்த காலத்துல நம்ம அண்ணனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். மக்களே, ஒரே விஷயம்தான், சிவனை கும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்காது, இந்த உலகத்துல எல்லாருடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது ஒரு உண்மை. சிவனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. அவர் பவர்ஃபுல் மந்திரம் சொல்றேன். சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ வர்தனாய நமக. சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ வர்தனாய நமக. 101 வாட்டி ஒரு நாளைக்கு 21 நாள் சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்க என்ன வேண்டீங்களோ நடக்கும். ஓம் நம சிவாய. மிக்க நன்றி. நீங்க உங்களை பேசணும்னு இருக்குது. கண்டிப்பா. ஆனா இல்ல, உண்மையா என்ன சொல்றேன்னா, உங்களை பார்த்தது, ஏன்னா உங்களை வணங்குறதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஏன்னா என்ன வணங்க இங்க வந்து நாகரம் இல்ல, அண்ணன் தான். அதுதான் அந்த அண்ணாமலையர் எப்படி உங்களுக்குள்ள ஆழ்ந்த ஒரு ஞானத்தையும் ஒரு அமைதியும் தந்திருக்காருங்கிறது மிக்க நன்றின்னு உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஓம் நமச்சிவாய. சொல்றேன். ஓம் ஸ்ரீ வர்தனாய நமக. ஓம் ஸ்ரீ வர்தனாய நமக. சொல்லுங்க. என்ன வேண்டீங்களோ எல்லாமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வர்தனாய நமக. உங்களை பண்ணி சிவரடியை பார்த்து மிக்க நன்றிண்ணா. ரொம்ப உண்மையாவே தேங்க்யூ. ஓம் நமச்சிவாய.